பகைவருக்கும் இறங்கிய ஏந்தல். யமமா நாட்டு தலைவர் இஸ்லாமிய போர் வீரர்களோடு போர் தொடுத்து தோல்வி கண்டதால் முஸ்லிம் படை வீரர்கள் அவரை கைது செய்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் நிறுத்தினர். பகைவருக்கும் இரக்கம் காட்டும் ஏந்தல் நபிகளார் அவரை தன் விருந்தினராக ஏற்று உபசரித்தார்கள். ஏழ்மையிலே வாழ்ந்த அண்ணலார் அவருக்கு எந்தவித குறைவுமின்றி சகல வசதியும் செய்து கொடுத்தார்கள். சில நாட்களின் பின் அவருக்கு விடுதலை கிடைத்தது. நாயகத்தின் நற்பண்புகளால் ஈர்க்கப்பட்ட அத்தலைவர் ஈற்றில் இஸ்லாத்தை தழுவினார். இறுதியில் தன் நாடு திரும்பிய அத்தலைவர் மக்காவின் குறைஷி காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்சைப்படுத்தி வந்ததால் மக்காவுக்கு வழக்கமாக அனுப்பி வந்த உணவுப் பொருட்களை இனி அனுப்புவதில்லை என முடிவு செய்தார்கள். மக்காவில் பஞ்சம் ஏற்படவே மக்காவாசிகள் இது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு தூது அனுப்பினார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா தலைவருக்கு பின்வருமாறு செய்தி அனுப்பினார்கள். அவர்கள் நமது விரோதிகளாயினும் உணவுப் பொருட்களை அனுப்பாமல் தடை செய்வது குற்றமாகும். நாம் எவரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தில் சேர்க்கும் கொள்கை உடையவர்கள் அல்லோம். எனவே வழக்கம் போல உணவுப் பொருட்களை மக்காவுக்கு அனுப்புங்கள். உடனே தலைவர் உணவுப் பொருட்களை மக்காவுக்கு மீண்டும் அனுப்பி வைத்தார்.